விளங்குதா? நம்ம ஒரு சொல் வழிமுறை தலைப்பு போட்டு சும்மா அன்றாட வாழ்வில் பல்வேறு செயற்பாடுகள் போது பயன்படுத்தும் ஆவணங்கள் சும்மா இந்த நோட்ஸை கொஞ்சம் போட்டு எழுதிக்கொள்ளுங்க சரியா? அதாவது இது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான் என்ன தம்பி? இது ஒரு ஓகே சார். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகே. இது பேசிக் இந்த நாலேஜ் இருந்தால் தான் மற்ற வேலை எல்லாம் செஞ்சுக்கலாம்ண்ணா. ஆ? ம். போட்டு சொல்முறை வந்து டேட்டை போட்டு அன்றாட வாழ்வில் பல்வேறு செயற்பாடின் போது பயன்படும் ஆவணங்கள் பல்வேறு முறை தயாரிக்கப்படுது சொல்முறை வழிபத்து எனப்படும். அவளை மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. ஓகே. முசாவுக்கு நான் சொன்னீங்க ஒரு சொல்லி முன்னாடி லிங்க் அனுப்பிவிட்டேன் சார். அவன் ஜாயின் ஆகல சார். கால் ஆண்டி சொல்லுங்களே, அவருக்கு நிதிஷ் உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் சொல்லுங்களே. ஓகே சார். ம். ஓகே. ஃபாரிக் ஃபாரிக் நம்ம அந்த வேர்ட் ப்ராசஸிங்கை வந்து கொஞ்சம் போன காலம் கிளாஸஸ் செஞ்சோம். சாரி, இந்த பேப்பர் ஒன்று செஞ்சோம். நோட்ஸ் கொடுக்கல. நோட்ஸ் கேட்டனால நீ நோட்ஸ் கொஞ்சம் எடுத்தேன். சரி, அவங்க நோட்ஸ் என்ன எழுதி கொள்ளுங்க சரியா? ஸ்கூல்ல படிப்பிச்சுட்டாங்களா? ஓ சார். ஃபுல்லா முடிச்சுட்டாங்களா வேர்ட் ப்ராசஸிங்க? இல்லை, இப்பதான் தொடங்கி. right. இந்த நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டீங்களா? இதெல்லாம் எழுதிட்டீங்களா? இதுக்கு வேர்ட் ப்ராசஸிங் இது இணைய முறை மேம்படுது இந்த விஷயங்கள்லாம் பாருங்க. அதான் இந்த இந்த டைட்டில் பார்ல விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கா? இந்த 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 நோட்ஸ் எல்லாம் தந்துட்டாங்களா?
இல்லையா? பேசிக்கான நோட்ஸ் எல்லாம் ஓகேயா? ப்ராக்டிக்கல் தான் சார் நடந்தது. அந்த நோட்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாருங்க. சொல்முறை வழிப்பு மென்பொருள் பின்வரும் வசதிகள் காணப்படும். இந்த நோட்ஸ் எல்லாம் இருக்கா உங்கள்கிட்ட? இந்த நோட்ஸ் எல்லாம் அப்படி எழுத இல்ல இல்லாட்டி போட்டோ, சார். அப்ப சும்மா போட்டோ எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி எழுதுனா கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதி கொள்ளுங்க. ம் நம்ம ஒன்றரை ஃபுல்லா படிச்சுக்கிட்டு போவோம், சரியா? அப்புறம் ப்ராக்டிக்கல் அடுத்த கிளாஸ்ல ஃபுல்லா ப்ராக்டிக்கல் ஒன்று செய்வோம். பெண்டிங் வேணும் முடிஞ்சா நான் 8:45 ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணுவேன், இந்த நோட்ஸை கொடுத்துட்டு, சரியா? 8:10 சதீஷ், நம்ம படிச்சுட்டு போவோமா சதீஷ்? ரைட் தம்பி, அர்த்தம் சொல்ல உங்களுக்கு வேர்ட்ல என்னென்ன விஷயம் செய்வாங்க தெரியும் தானே? ஃபாரிக் வேர்ட்ல என்னென்ன வேலைகள் செய்வாங்கன்னா, இப்போ நான் வந்து பாருங்க, வேர்டு நான் ஓப்பன் பண்றேன். வேர்ட் சாஃப்ட்வேர் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுல வந்து நான் லெட்டர் டைப் பண்றது, இந்த டேப்ஸை பத்தி, ஹோம்ல என்னென்ன ஃபாண்ட், என்ன ஃபாண்ட் செலெக்ஷன், ஃபாண்ட் சைஸ், என்ன டெக்ஸ்ட் எஃபெக்ட், அண்டர்லைன், போல்ட், இட்டாலிக். நீங்க இந்த நோட்ஸ் எழுதுங்களே. அப்துல் ஹலீக், ரைட். அன்றாட வாழ்வில் பல்வேறு செயற்பாடின் போது பயன்படுத்தும் ஆவணங்கள் பல்வேறு முறைகளில் தயாரிக்கப்படுவது சொல் வழிமொழிப்படுத்தல் எனப்படும். ஓகே, அதாவது அன்றாட வாழ்வில் வந்து ஆவணங்கள், என்னென்ன ஆவணங்களை தயாரிப்போம்? ம் நம்ம ஒரு லெட்டர் டைப் பண்ணுவோம், ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒன்று தயாரிப்போம், என்ன பிள்ளைகள்? நோட்டீஸ் ஒன்று செய்வோம், வேற என்ன செய்வோம்? ம் ம் சொன்னா பாபு. சொல் வழிமுறை, சொல் வழிப்படுத்தல் மென்பொருள் இருக்கு தானே, இதுக்கு முக்கியமா வந்து என்னத்தை, அந்த கம்ப்யூட்டர் அந்த சாஃப்ட்வேர் இருந்ததுக்கு நம்ம முக்கியமா எதை எதை பத்தி அதிகமா படிக்கணும்? அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் முக்கியமா நம்ம எதை பத்தி எதுல படிக்கணும்? நம்ம எந்த டிவைஸை பத்தி கூடுதலா படிக்கணும் நம்ம? சார் கேள்வி சொல்ல முடியுமா சார்? தம்பி சதீஷ், எழுதிட்டீங்களா ஃபர்ஸ்ட்டுக்குள்ளத? ஓ சார். அடுத்து சொல் வழிமுறைப்படுத்த மென்பொருள் பின்வரும் வசதிகள் காணப்படும். அதை எழுதிக்கொள்ளுங்க, அந்த வசதிகள் எழுதிக்கொள்ளுங்களே. ஆவணங்களை ஒரு 2 நிமிஷம் தரேன். ஆவணங்களை தயாரித்து வடிவமைத்தணும், சரியா? இந்த ஓகே நோட்ஸ் சார். கண்டிப்பா எழுதிக்கொள்ளுங்க. சிஸ்டமா படிப்போம். இப்போ வந்து சரி இப்போ சார். தேர்ட் டேர்ம் தானே, எனக்கு 3 மந்த் இருக்கு, 3 முடிக்கிறதுக்கு. 3 பாடம் முடிக்க இருக்கு. சொல், எக்ஸல், பவர் பாயிண்ட், டேட்டா, மூணும் நம்ம என்ன ப்ராக்டிக்கலாவே செய்ய வேண்டிய விஷயங்களை. சரி சார். சரி, அதனால முடிஞ்ச அளவு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி படிங்க. இன்னைக்கு வேர்ட், அடுத்து எக்ஸல் படிக்க போறோம், அடுத்தது வந்து பவர் பாயிண்ட் படிக்க போறோம், கடைசியா வந்து அக்சஸ், சரியா? ஓகே சார். ரைட், எழுதிட்டீங்களா? ஒரு 5ஆச்சும் எழுதுங்க. சரி சார். ரைட், அடுத்து பாருங்க, வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் அவற்றின் உற்பத்தியாளர்களும். இப்போ நம்ம வந்து வேர்டில் வந்து டைப்பிங் ஆவணங்களை தயாரிக்கிறது வேர்ட்னா, லெட்டர் டைப்பிங்,
டைப் பண்ற விஷயங்கள் செய்யற சாஃப்ட்வேர் ஒண்ணுனா, சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு படம் பார்க்கறதுக்கு, சில சாஃப்ட்வேர்ஸ் பாட்டு கேட்கறதுக்கு, என்ன சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு நம்ம டிராயிங் பண்றது, சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு வீடியோ எடிட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம டைப் பண்றதுக்கு ஒரு புக் டைப் பண்றதுக்கு புக் டைப் Corel Draw இருக்கு. ஆனா கொஞ்சம் நார்மல் பேசிக்கான விஷயங்கள் செய்யறது இந்த வேர்ட் ப்ராசஸிங்ல தான். சரியா? ஒரு எக்ஸாம் பேப்பர் ஈஸியா இந்த வேலையை ஈஸியா முடிச்சுக்கலாம். சரியா? ம். ஆனா Corel Drawல நம்ம அதிகமா பல வேலைகளை செஞ்சுக்கலாம். அங்கே பாருங்க. இதே எழுதிக்கொள்ளுங்க. பிரபலமான வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்களும் அவற்றின் உற்பத்தியாளர்களும் இம்மென்பொருட்கள் தனிக்கணிகள் நிறுவிக் கொள்வதற்காக அதை இணையத்தின் மூலம் அடைந்து கொள்வது வசதியை கொண்டுள்ளன. தற்கால மொபைல் டிவைஸ்களும் இவை தயாரிச்சுட்டா மொபைல்ல இந்த பாருங்க இப்போ லேட்டஸ்டான நோட்ஸ் பிள்ளைகள். சரி, அது லேட்டஸ்டான நோட்ஸ் அதை மாதிரி எழுதிக்கொள்ளுங்க. வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸ்னு போட்டு சரியா வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்னு போட்டு இதுகள் எழுதிக்கோட்டிங்கன்னா சரி. சரியா? இதுகள் எழுதிக்கொள்ளுங்க. ம். எழுதி டக்குன்னு சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. சரி, சரியா? ஓகே டன். Done, sir. ஓகே ஃபைன். அடுத்த பிள்ளை பார்ப்போம். அதாவது இது ஆவணங்கள் தயாரித்தல், எப்படி சர்வ் பண்றது, சரி எப்படி டூல்ஸ்களை யூஸ் பண்றது, அந்த பேசிக்கா உள்ள ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, இது இணைய சொல்முறை வழிபாடு. அதாவது இதில் அடுத்து எழுதிக்கொள்ளுங்க. இணைய சொல்முறை வழிபாடு. அதாவது இது கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர்ஸ் இல்லாட்டி பிள்ளைகள் நம்ம என்ன செய்ய ஆன்லைன்ல, அதாவது ஆன்லைன்ல போயிட்டு இதை டவுன்லோட் பண்ணி செய்யலாம். சரியா? கூகுள் டாக்ஸ், விண்டோஸ் 365 வேர்ட், எம்எஸ் ஒன் டிரைவ் வேர்ட் போன்ற இணையத்தின் மூலம் வழங்கப்பட சொல் வழிப்படுத்த மென்பொருட்களாகும். இவ்வேக மென்பொருட்கள் மூலம் பெறப்படும் பயன்கள். மென்பொருள் கணக்கு நிறுவ வேண்டிய அவசியம் இல்லைன்னா அதை நம்ம என்ன செய்யறதுனோ கம்ப்யூட்டர்ல இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண அவசியம் இல்லை பிள்ளை. அந்த மேல உள்ள சரி அந்த கொடுத்துள்ள இந்த கூகுள் டாக்ஸ், விண்டோஸ் 365 இதை எங்களுக்கு ஒரிஜினல் சாஃப்ட்வேர்ஸ் கிடைக்காட்டியும் வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸ் இதை நம்ம இன்டர்நெட்ல ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணாம ஆன்லைன்லயே நம்ம இந்த வேலை கிளவுடுனா ஆன்லைன்ல போய் செய்யலாம். அந்த சாஃப்ட்வேர் சரியா வேர்ட்ல ஆவணங்களை தயாரிக்கலாம். சரியா? எடிட் பண்ணலாம். சரியா? ம். நிறைய வேலைகளை அதையும் எழுதிக்கொள்ளுங்க. ம். இந்த பாயிண்ட்டையும் எழுதிக்கொள்ளுங்க. சரி ஃபாரிக், ஃபாரிக் விளங்குச்சா? ஃபாரிக் இப்போ ஓ சார். நம்ம புதுசா கம்ப்யூட்டர் வாங்குறோமே, இப்போ ஷாப்ல எங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் போட்டு தருவாங்கன்னா ஓகே, நான் ரிக்வெஸ்ட் பண்ணா எங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் போட்டு தருவாங்க. சில நேரம் அது அப்டேட்ஸ் இல்லாம ஒரிஜினல் இல்லாம போட்டு தருவாங்க. குறிப்பிட்ட காலம் போனோம்னா அது என்ன செய்யும், ஒர்க் பண்ணாம போயிடும் அப்டேட். அப்ப என்ன செய்ய போறீங்க, உங்களுக்கு ஒரிஜினல் வாங்க டைம் ஒன்றும் இல்லாட்டி நான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி விண்டோஸ் 365 வேர்டு, சரி எம்எஸ் ஒன் டிரைவ் வேர்டு இதை ஆன்லைன்ல போயிட்டு உங்களுக்கு வேர்ட்ல தேவையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொள்ளலாம். ஓகே. ம். ம். இது நோட்ஸ் எழுதிக்கொள்ளுங்க. குயிக்காக எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலான விஷயங்கள் சொல்லித்தரேன். ஸ்க்ரீன் விளங்குது தானே? Oh, sir. ம். Yes, sir.
சரி டன்னா எழுதிட்டீங்களா பிள்ளைங்க? டன்னா பிள்ளைங்க எழுதிட்டீங்களா? சார். ரைட் அடுத்து பாருங்க. ரைட் இங்கே பாருங்க. அதுக்கு இதையும் நான் சொல்லி விட்டுறேன். இங்கே பாருங்க. அந்த சொல் என்ற ஸ்கிரீன் விளங்குதா? சொல் மூலம் வரக்கூடிய ஆவணங்கள் விளங்குதா பிள்ளைகள்? இது விளங்குதா? சதி ஸ்கிரீன் விளங்குதா? விளங்குது சார். அதாவது சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள். சொல்முறை வழிப்படுத்த மென்பொருள் உருவாக்கக்கூடிய ஆவணங்கள் என்னன்னு போய் பாருங்க. கடிதம் ஒன்று தயாரிக்கலாம், வினா பத்திரம், பத்திரிகை, விண்ணப்ப படிவம், அழைப்புதல், வாழ்த்து மலர், சஞ்சிகை முக்கியமான இதோட மேக்சிமம் உள்ள நோட்ஸ் இருக்குன்னா, அதாவது சொல் வழிமுறைப்படுத்தல் இதைத்தான் வேர்டை பயன்படுத்தி இந்த வேலைகளை தான் செய்யலாம். ஓகே தம்பி சதீஷ் வழங்கிச்சா? இந்த நோட்ஸ் இதை எழுதணுமா பிள்ளைங்க? நீங்க ஸ்பாரிக் எழுதணுமா அந்த நோட்ஸை? இல்ல சார். இல்லையா? ரைட் ஓகே. ரைட் இப்போ நம்ம இந்த விஷயங்களுக்கு போவோம். ரைட் அடுத்தது பிள்ளைகள் மைக்ரோசாஃப்ட் ஓபன் பண்ணுறோம் தானே? ரைட் ரைட் அடுத்து எழுதுங்க. சொல் வழிமுறை இந்த நோட் எழுதிக்கொள்ளுங்க. ஹைலைட் பண்ணிருக்க வேணாம். சொல்முறை வழிப்படுத்தும் என்ப கோப்பு நீட்சி எழுதிக்கொள்ளுங்க. கோப்பு நீட்சி அதாவது தெரிந்தவர்களுக்கு கோப்பு நீட்சி. இந்த உலகத்துல இல்லாதவங்களோட பேச முடியும். ஜப்பான்ல 2011 ஆயிரக்கணக்கான சார் கேட்கது இல்ல சார். இது எழுதுங்களே. சொல்முறை வழிப்படுத்தும் என்பது கோப்பு நீட்சி. இந்த இது ஸ்கிரீன் விளங்குதா? நான் புதுசா ஒரு இது ஒன்று போட்டிருக்கேனே. ஓ சார்.
புதுசா ஒண்ணு போட்டிருக்கேன் பாருங்க. அந்த இதை நான் ஒவ்வொரு முக்கியமான நோட்ஸ் இதை பாருங்க. இதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் மட்டும் எழுதுங்க. இத மட்டுமா? ஓ, அதை மட்டும் எழுதுங்க. ஆ. சில பேர் போனை கையில பிடிச்சிட்டு ஒரு வார்த்தையும் பேசாம அழுதுட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்க சில நேரம் நமக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு பிள்ளை தேவை. நாம் சொல்ல முடியாம உள்ளே வச்சிருந்த வார்த்தைகள் ஒரு டைம் ஏன்னா சில குப்பையெல்லாம் நம்ம வாயால சொல்லக்கூடாமலே நடக்கும். ஆனா அந்த சொல்லப்படாத வார்த்தைகள் கூட நம்ம மனசுக்குள்ள இருந்து ஒரு போன், அந்த போன் மூலமா இந்த உலகத்துல இல்லாதவங்களோட பேச முடியும்னு சொன்னா கேட்கவே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு இல்லையா? ஆனா ஜப்பான்ல உண்மையிலேயே அப்படி ஒரு போன் இருக்கு. 2011 ஜப்பானுக்கு ஒரு மிகப்பெரிய சுனாமி ஆச்சு. ஆயிரக்கணக்கான மக்கள் ரோஸ் வந்து. ஆனா அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஹிட்டாரு சாசிக்கின்னு ஒருத்தர் போன் உருவாக்கிட்டார். அவரு அதை சுனாமிக்காக உருவாக்குறார். அவரோட வாழ்க்கையில இருந்து இழந்த தன்னோட கசினிட்ட பேசுறதுக்காக உருவாக்குறார். போன் எந்த வயரோடையும் கனெக்ட் ஆகல. இதுக்கு எந்த சிக்னலும் கிடையாது. ஏன்னா ஹிட்டாரோட நம்பிக்கை என்ன தெரியுமா? போன் லைன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, வார்த்தைகளை காத்து கொண்டு போகும். சுனாமிக்கு அப்புறம் அந்த போன் ஹிட்டாரு மட்டும் பேசுற இடமா இருக்கு. சுனாமினால அவங்க க்ளோஸ் ஒன்ஸை இழந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொருத்தரா அந்த இடத்துக்கு வர ஒருத்தங்க தன்னோட அம்மாட்ட பேசுவாங்க, இன்னொருத்தர் அவரோட குழந்தைங்க. ஓகே, நான் எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? சதீஷ் ஓகே? இல்ல சார். ஓகே சார். ஓகேவா? ரைட் ரைட். இங்க பாருங்க. உங்களோட சிலபஸ்ல உள்ள விஷயங்களை கொஞ்சம் காட்டணும். இங்க பாருங்க பிள்ளைகள், இந்த எம்எஸ் வேர்டை வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும்? கிளிக் ஸ்டார்ட் பண்ணி ஓல் ப்ரோக்ராம்ல போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு நம்ம வேர்டை ஓப்பன் பண்ண உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன? ஓப்பன் பண்ண பிள்ளைய இங்கே பாருங்க, இந்த ஸ்க்ரீன்ல இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஃபாரிக்கு இதில் உள்ள 1 to 18 உள்ள எல்லா விஷயமும் தெரியுமா? தெரியா சார். தெரியுமா? தெரியா. கலிக்கு தெரியாது, ஒன்று தெரியாது. தெரியா சார். தெரியாதுண்ணா. டேப்ஸ், குரூப்ஸ், பட்டன், டயலாக் பாக்ஸ் மூன்று பகுதி உள்ளடக்கிய விசேட அம்சம் ரிபன்ஸ்ல இருக்குன்னா, ரிபன்ல வந்து என்ன? டேப்ஸ், குரூப்ஸ், பட்டன்ஸ், டயலாக் பாக்ஸ். சரியா? இங்கே வரலையா? நான் சொல்லி விட்டுறேன். சரி, இதை கொஞ்சம் பாருங்க. சரியா? இதில் உள்ள விஷயங்களை கொஞ்சம் பாருங்க பிள்ளைகள், கொஞ்சம் பாருங்க, நான் கேள்வி கேட்குறேன்.
ரைட் பாருங்க டேப்ஸ். இந்த தமிழ் வேர்ட்ஸ் கொஞ்சம் டேப்ஸ்னா அந்த இதுகள் பிள்ளைகள் டேப்ஸ். மற்றது இந்த பாருங்க டயலாக் பாக்ஸ் லான்ச்னு ஒன்று இருக்குது இந்த தூண்டு. சரியா? டைட்டில் பார்ன்றது இது. இதில் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க சரியா? வேணா நோட் பண்ணி வேணா வச்சுக்கொள்ளுங்க அது. இங்க பாருங்க இது வந்து வியூ ரூல்ஸ் பட்டன்ஸ். இது ஃபுல்லா அப்டேட். இது புது சிலபஸ்ல உள்ள நோட்ஸ். புதுசா வந்து லாஸ்ட் இயர் வந்தது யாரு? சதீஷ் சார். புதுசா வந்த புக்ல உள்ள நோட்ஸ் பழைய புக் ஓல்ட் புக்ல உள்ளதுல ஓல்ட் டெக்ஸ்ட் புக்ல உள்ள நோட்ஸ் இல்ல, நியூ புக்ல உள்ள சரியா? ம். கொஞ்சம் இதுகளை பார்த்துக்கணும் கவனமா சரியா? இந்த 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 இதெல்லாம் டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் டேப்ஸ். இது வந்து டைட்டில் பா. ஓகே. இது வியூ ரூல்ஸ் பட்டன்ஸ். ரைட். அப்புறம் பிள்ளைங்க ஜூம் பண்றது எங்க இருக்கு? ப்ரௌசி பட்டன்ஸ், வியூ பட்டன்ஸ், ஸ்டேட்டஸ் பா. சரி, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் சரியா? ரைட். ஓகே. ரைட். டைட்டில் பானா பிள்ளைகள், டைட்டில் பான் இப்ப தெரியும் தானே என்னன்னு உங்களுக்கு? என்ன டைட்டில் பான் என்னன்னு தெரியும் தானே? என்ன என்ன விளங்கப்படுத்தலாம் என்ன கேட்டா, ம், முதலாவதாக காணப்பட்ட பட்டை தலைப்பு பட்டை திறக்கப்பட்டுள்ள ஆவணத்தின் பேர் இங்கு காட்சிப்படுத்தப்படும். புதிய ஆவணம் டொஸ் என காட்சிப்படும். எக்ஸின் ஆவணத்தின் இலக்கமாகும். என்ன மேலும் என்ன மினிமைஸ். இது மினிமைஸ் பண்றது விளங்குதா? என்ன நான் இந்த மவுஸ் பாயிண்டர் விளங்குதா பிள்ளைகள்? ஃபருக்கு விளங்குதா? ஓம் இந்த சார். அந்த இது மினிமைஸ் பண்றது, மேக்ஸிமைஸ், க்ளோஸ் பண்றது. ஓகே. அது ரிப்பன். ரிப்பன் என்னன்னு தெரியுது உங்களுக்கு? ரிப்பன்றது இது துண்டை. இது சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. ரிப்பன். ஓகே. இதுதான் ரிப்பன். சரி, ரிப்பன்ல உள்ள விஷயங்கள் அதாவது முகப்பில் இதில் உள்ள ஃபைல், ஹோம், இன்செர்ட் போன்ற டேப்ஸ் எனப்படும். ஒவ்வொரு தத்தனையும் டேப்ஸ்ல ஐக்கன் காட்சிப்படுத்துவதும் அதனூடாக அவற்றின் செயற்பாடுகள் தெளிவுபடுத்துவதும் இதன் சிறப்பு அம்சமாகும். கணினி பயனருக்கு அவசியமான விதத்தை பலர் ஒழுங்குபடுத்தி கொள்ள முடியும் சரியா? எங்களுக்கு ஏத்த மாதிரி அதை நம்ம இது பண்ணிக்கலாம் சரியா? கண்டிப்பா. இங்க பாருங்க இந்த இதுல உள்ள விஷயம் தான் முக்கியம் உங்களுக்கு. இப்போ இதுல மோஸ்ட்லி நாளைக்கு சதீஷ்குல உள்ள விஷயம் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும்னா. ம். அவுட் ஆஃப் 10 உங்களுக்கு தெரியும்னா. போன கிளாஸ்ல நம்ம கொஞ்சம் இதை பார்த்தோம் நம்ம கொஸ்டின் பேப்பர் ஒன்ல. போன கிளாஸ் நம்ம கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம். இன்னைக்கு அந்த ஃபாரிக்கு என்ன இதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் ஓகேவா? என்ன பார்த்துக்கொள்ளுங்க கொஞ்சம் பம்பி. டவுட்டானது மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து போல்ட் பண்றது, தடிப்பு. எப்படி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல வந்து இங்கிலீஷ்ல வராது, தமிழ்ல தான் வரும். நீங்க ஆன்சர் பண்ணும்போது இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ண நத்திங் ப்ராப்ளம். பிரச்சனை ஒன்றும் இல்லை பிள்ளைங்க சரியா? சரியா? நீங்க வந்து ஆன்சர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் 6க்கு வந்து என்னன்னு கேட்கும்போது நீங்க எழுத்து நிறம் எழுதாம ஃபாண்ட் கலர்னு எழுதுனா ஓகே சரியா? ஒரு 3 மினிட்ஸ் மாதிரி தானே இதில் உள்ள விஷயங்கள் கொஞ்சம் பாருங்க. 1 to 18 கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு 3 மினிட் தானே.
சரியா பிள்ளைகள்? ஓகே, பார்த்துக்கிட்டீங்களா? මේ පේන විදිහට පිටියට හොඳට හිර වෙන්න අලව ගන්න. ඊට පස්සේ බැලුම් සෙට් එක අරගෙන එක බැලුමක් වටේට රබර් බෑන්ඩ් එක පටලවන්න. කොච්චර හෙලෙව්වත් වැටෙන්නේ නැහැ. මේ වගේ වීඩියෝ බලන්න මාව ෆලෝ කරගෙන මෙයා බර්ත්ඩේ පාර්ටි එකදී ෆන්ක්ෂන් එක ரைட் பிள்ளைகள். இது இதில் உள்ள இதில் உள்ள விஷயங்கள் அந்த லைட்டாக அந்த சரி இதில் உள்ள விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்குவோம். சரியா? ரைட். குயிக் ஆக்சஸ் பார்னு ஒன்று இருக்கு. குயிக் ஆக்சஸ் பார்னா இங்கே பாருங்க. நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கணும். சரியா? குயிக் ஆக்சஸ் பார் எங்கே நிற்கிறது பாருங்க. அந்த இருக்கு, இந்த இருக்கு, இந்த மேலே இருக்கும் பிள்ளைகள் பாருங்க, இந்த இருக்கு இந்த இடத்துல. ஓகே, குயிக் ஆக்சஸ் பார். ஓகே, அதெல்லாம் அதை நான் சொல்லி காட்டுறேன்னா அது முக்கியமான ஒரு விஷயம். அதை நோட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. எல்லா சந்தர்ப்பம் இது நாடாவிற்கு மேலாக காணப்படுவது, இதனை நாடாவிற்கு கீழாக அமைக்க முடியும். புதிய ஆவணம் ஒன்றை பெறல், ஆவணத்தை சேமித்தல், அண்டு பண்ற சரி போன்ற விஷயங்களை நம்ம மேற்கொள்ளலாம். ரைட். டயலாக் பாக்ஸ் லான்ச். ஓகே, ரைட். அது முக்கியமான விஷயங்கள். ஸ்டேட்டஸ் பா அது நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த கீழே தந்துருக்குறாங்க. சரியா? ரைட். அதை ஜூம் பண்றது இந்த அங்கே இருக்கு, ஜூம் பண்றது. இப்போ வந்து லிப்ரா ஆஃபீஸ் ரைட்டர்னு இன்னொரு, அதாவது ரெண்டு சாஃப்ட்வேர்ஸ். ஒன்று வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு, அது வந்து காசு கொடுத்து வாங்குறது. இது வந்து ஃப்ரீயா எடுக்கிற சாஃப்ட்வேர். சரியா? எஃப்ஓஎஸ்எஸ். இதுல கேள்வி உங்களுக்கு சில டைம் வரலாம். அதே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். சார் மெனுபா, ஸ்டாண்டர்ட் டூல் பா கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். சரியா? பார்ட் ஒன்னுக்கு இப்படி கொஸ்டின் ஒன்று வந்துருச்சுன்னா சரியா கொஞ்சம் அதே மாதிரி தான். ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஓகே, சேம் திங்க. சரி, அதை நம்ம டவுன்லோட் பண்ணி தான் கொஞ்சம் பார்க்கணும். எப்படின்னு செஞ்சு பாருங்க. சரியா? கம்ப்யூட்டர் இருக்கிறவங்க கொஞ்சம் ரெண்டு சாஃப்ட்வேரை பற்றி சொல்லியிருக்கு. புதிய ஆவணமனை தயாரிக்க கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய விடயங்களை எப்படி சர்வ் பண்றது, எப்படி ஒரு புதிய நியூ டாக்குமெண்ட் எப்படி ஓபன் பண்றது, எப்படி சர்வ் பண்றது, எந்த லொகேஷன்ல சர்வ் பண்றதுன்னா ரெண்டே ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க பிள்ளைங்க. சரியா? இங்கே பாருங்க, ஃபார்மேட் பண்றது நான் தெளிவாக பரிச்சயம் வைக்கின்றது. தட்டச்சுனா கண்டிப்பா கீபோர்டை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்னா டைப்பிங் மாஸ்டர் கொஞ்சம் படிச்சுக்கிறீங்க, ஈஸியா இருக்கும். கீபோர்டை பத்தி நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரியா பிள்ளைங்க? கீபோர்டை பத்தி கூடுதலாக பிள்ளைகள் 80% வந்து நம்ம ப்ராக்டிக்கலா செய்ய வேண்டிய பாடம். சரியா? ப்ராக்டிக்கலா நம்ம செய்யற ஒரு பாடம். சரியா? இதுகளை கொஞ்சம் நான் சொல்லி தரேன். இல்ல இப்படி சரியா? இந்த விஷயங்கள் கொஞ்சம் சொல்லி தரேன் எனக்கு கொஞ்சம். சரியா? கொஞ்சம் பாருங்க. ரைட். ஆவணம் ஒன்றை தயாரிக்கிறது. சரி, பாருங்க பிள்ளைகள், நான் கொஞ்சம் சொல்றேன், கொஞ்சம் பார்த்து பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. ரைட். ரைட். ரெண்டு ஸ்க்ரீனை வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் என் லேப்டாப். சரியா? இப்போ நான் வந்து என்ன வந்து விண்டோஸ் 11. ஓகே, விண்டோஸ் 11ல வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்படி தான் இருக்கும். சரி, இந்த மாதிரி தான் இருக்கும். 10ல வந்து வேற மாதிரி இருக்கும். இங்கே எனக்கு போய் ஸ்டார்ட் போவோம். இது இந்த இடத்துல போய் விண்டோஸ் 11னால நான் வேர்டுன்னு டைப் பண்ணி வேர்டை ஓப்பன் பண்றேன். ஓகே பிள்ளைங்க? சரியா? அது போய் இப்படி வந்த பிறகு பிள்ளைங்க பிளாங்க்னு போயிட்டு சரியா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வரும். வந்த பிறகு உங்களுக்கு லே அவுட்ல போயிட்டு என்ன A4 சார் A4 உங்களுக்கு என்ன மாதிரி பேஜ் சைஸ் வேணும், எப்படி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், அதை செலக்ட் பண்ணிக்கணும். சரியா? போர்ட்ரைட்டா லேண்ட்ஸ்கேப்பா? போர்ட்ரைட் தான் வேணும் எங்களுக்கு, அதுவும் ஓகே. சரியா?
இப்போ ஹோம்க்கு போயிட்டு பிள்ளைகள் இப்போ நான் டைப் பண்ணுறேன் மை ஸ்கூல்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மை ஸ்கூல் இதெல்லாம் சென்டர் கொண்டாந்துருக்கேன். அது கொஞ்சம் எழுத்தை கொஞ்சம் பெருசாக்கணும். ரைட், எழுத்தை பெருசாக்கி மற்றது இதை வந்து எனக்கு வந்து இந்த ஃபாண்ட் வந்து பிடிக்கல, ஃபாண்ட் ஸ்டைல். அப்போ நான் கொஞ்சம் வேற மாத்துறேன். ஓகே, இது 3 விஷயம் செஞ்சுருக்கேன். அப்போ அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். 4 விஷயம் செஞ்சுருக்கேன். அது வந்து லெட்டர் டைப் பண்ணியிருக்கேன். ஃபோன் சைஸை மாற்றிருக்கேன். ஃபோன் ஸ்டைலை மாற்றினேன். என்ன, அப்போ அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். சரியா? நான் கொஞ்சம் இது வேணா மை ஸ்கூல் பிளாக் கலர் தான், எனக்கு அது கலரை வேணும் பிள்ளைங்க மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் ரெட் கலர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரை ரைட் மாற்றிக்கலாம். எழுத்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கினா 22க்கு ஆக்கலாம். ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து இதை அண்டு பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டு பிள்ளைகள் இங்கே இது சரி, இன்னைக்கு வந்து இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். சரி, கிளிக் பண்ணி மை ஸ்கூல் நேம் இஸ் இப்போ நம்ம டைப் பண்ணுறேன். 24 ஹெட்டிங் தான், 24 சைஸ் பிள்ளைகள். இப்போ நம்ம வந்து அதை கொஞ்சம் சின்னதாக ஆக்கிடும். மை ஸ்கூல் நேம் மை ஸ்கூல் நேம் மை ஸ்கூல் நேம் இஸ் சன் ஜோசப் காலேஜ். ஓகே, அப்படின்னு போடுறேன். எழுத்து ரெட் தான், நம்ம இது பிளாக் ஆக்குவோம். ஹைலைட் பண்ணி பிளாக் ஆக்குவோம். ஓகே, சென்ட் ஜோசப். இப்போ ஏன் ரெட் கலர்ல வருது? சதீஷ் ஏன் ரெட் கலர் வருது? வாட்ஸ் ராங்? என்ன பிரச்சனை? ஏன்னு சொல்லுங்க பாப்போம். சார் உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் இருந்தால் வந்திருக்கும் சார். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் வரும் சார். ரைட், வெரி குட். அப்போ என்ன சொல்யூஷன் இதுக்கு? அதை கிளிக் பண்ணோன்னா அதே காட்டும் சார் என்ன மிஸ்டேக்னு. ஆமாம் ஆமாம், கிளிக் பண்ணக்குள்ள அது பேர் என்ன என்டர் பண்ண ரைட், வெரி குட். இல்லாட்டி என்ன செய்ய போறீங்க? அதை கிளிக் பண்ணா சரி. சதீஷ் சொன்னா நீங்க வச்சு கிளிக் பண்ண சொல்லி கிளிக் பண்ணக்குள்ள ரைட், கிளிக் பண்ணி பிள்ளைகள் சென்ட் ஜோசப் கிளிக் பண்ணா சரி. ஓகே, ரைட். My school name is St. Joseph College. Okay. Right. வேற பிள்ளைகள் வேற என்னென்ன வேலை செய்யணும் அதில்? இப்போ வந்து ஒரு நம்பர் ஒன்று டைப் பண்ணணும். இப்போ கீபோர்டில் வந்து 1998 டைப் பண்ணேன். .1116. ஓகே, இப்படி லெட்டர் ஒன்று டைப் நம்பர் ஒன்று டைப் பண்ணணும். சரியா? சரியா, அது ஒன்று. மற்றது இதை வந்து போல்ட் பண்ணலாம், கொஞ்சம் ஹைலைட். சரி, ஃபோன்ட் கொஞ்சம் மாற்றும், ஃபோன்ட்டை மாற்றும். பிடிக்காட்டி நம்ம ஒரு இந்த ஃபோன்ட்டுக்கு மாற்றிருக்கோம். சரியா பிள்ளைங்க? இதை கொஞ்சம் போல்ட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்கோம். தான் போல்ட் பண்ணி கொஞ்சம் எழுத்து பெருசாகும். ஒரு 18 சரியா? 1 2ன்னு போடணும். அப்போ இங்கே 1 2 இதை கிளிக் பண்ணால் 1 2 வரும். ஓகே, சரியா? கிளம்பு அதுங்களா? ரைட், இதில் பிக்சர் ஒன்று இன்சர்ட் பண்ணணும். இப்போ என்ன செய்ப்பீங்க? இன்சர்ட் போயிட்டு பிள்ளைகள் சரியா? அதாவது நீங்கள் இது கம்ப்யூட்டரில் இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டரில் எடுக்கலாம். கம்ப்யூட்டரில் இருந்தால் நீங்கள் கம்ப்யூட்டரில் எடுக்கலாம். இருந்தால் எடுக்கலாம். கம்ப்யூட்டர் இருந்தால் நான் கம்ப்யூட்டர் ஒன்று எடுத்து கம்ப்யூட்டர்னு எடுத்து காட்டுறேன். சரி, அப்போ கம்ப்யூட்டராக இருக்கு. அப்படி இல்லாட்டி கம்ப்யூட்டர் இல்லாட்டி போல டிசைன் போயிட்டு இன்சர்ட் போயிட்டு இது ஆன்லைன். இப்போ நான் ஆன்லைன் இப்போ இன்டர்நெட் இப்போ நான் உங்களை ஜூம் பண்ணுறேன்னா கண்டிப்பாக என்ன செய்வேன்? கண்டிப்பாக என்ன செய்யணும்? இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி தானே. மை ஸ்கூல் ஃபோட்டோ ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கான்னு பார்ப்போம். அந்த இருக்கு ஸ்கூலு. ஏதாவது பிடிச்ச ஃபோட்டோ அனுப்பலையா? கிளிக் பண்ணி இப்படி செஞ்சால் அந்த ஸ்கூல் ஃபோட்டோ வாங்கும். சரி, குயிக்காக வந்துடும். ஓகே, விளங்குதா? இப்போ இது ஃபோட்டோ ஒன்று போட்டு ஃபோட்டோ வந்து ரைட் கிளிக் பண்ணி
அப்படி மூவ் பண்ணி சரியா ரைட் வச்சிடலாம். ஃபோட்டோ ஒன்று போட்டோம் சரியா, நம்ம ஃபோட்டோ ஒன்று போட்டோம். ஹெட்டிங் அடிச்சா இன்னொரு விஷயம் ஒன்று செய்யணும். ம், ம், ம். வேற என்ன சதீஷ் வேற என்ன செய்யறது சொல்லுங்க பார்த்து. சர்வ் பண்றது எப்படின்னு சொல்லணுமா? சொல்லுங்க. இட்டாலிக் Word-ல இது எப்படி சர்வ் பண்றது? கண்ட்ரோல் மேனுவல் எஸ் சார். கண்ட்ரோல் எஸ்ஸும் கொடுக்கலாம். வெரி குட் ஷார்ட்கட். அப்படின்னா ஃபைல் போயிட்டு பிள்ளைகள் சர்வ். அப்போ நம்ம வந்து இது லொக்கேஷன்றது பிள்ளைங்க எந்த இடத்துக்கு நம்ம சர்வ் பண்ணுறது. உதாரணம் டெஸ்க்டாப் இல்லாட்டி எங்கிட்ட ஃபோல்டர் ஒன்று. இப்போ மை டாக்குமெண்ட்டில் போயிட்டு நம்ம ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். எனக்கு அங்கே ரைட் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட்டுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம். நான் க்ரியேட் பண்ணலை. இப்போ நான் க்ரியேட் பண்ணி கிரேட் 10 வேர்டு பாடுறது அப்படி போட்டு டேட்டா வேணால் ஸ்டார்ட்னு போட்டு வேணால் பிரச்சனை இல்லை. டேட்டா நீங்கள் போட்டுருவோம். 17 டேட்டா போட்டு இதை டபுள் கிளிக் பண்ணி பிள்ளைகள் இதை சர்வ் பண்ணிக்குவோம். சரியா? இப்போ இதை க்ளோஸ் பண்ணால் இப்போ டாக்குமெண்ட்டில் போயிட்டு நம்மளோட அந்த டாக்குமெண்ட்டில் போயிட்டு மை கிரேட் என்ன கடை என்ற அந்த அந்த ஃபைல் இருக்கும். ஓகே. ம் இஷா ரைட். டவுட் ஒன்று சார். சொல்லுங்க சதீஷ். சார் வேர்ட்ல நம்ம ஏதாவது ஏற்கனவே அட்டாச் பண்ணிருக்க பிக்சர் ஒன்று சார் சைட்ல ஒரு ஆங்கர் மாதிரி ஒரு குறி கார்டு அது ஏன் சார்? திருப்பி கேளுங்க, எனக்கு புரியல. இப்போ வந்து வேர்டில் பிக்சர் ஒன்று இருக்கு. சொல்லுங்க கேளுங்க. சார் அதான் அந்த உங்களோட பிக்சர் ரைட் சைடுல பாருங்க சார், ப்ளூ கலர் ஒரு சிம்பிள் ஒன்று காட்டுது இதா ஏன் சார்? இது வந்து இந்த பிக்சர் இருக்குதானே, இந்த பிக்சரை வந்து நம்ம பல விதமா டிசைன் பண்ணலாம். ஓகே. ஒன்று இந்த பிக்சரை வந்து லெட்டருக்கு பிஹைண்ட் த லெட்டர் பின்னாடி போடலாம், லெட்டருக்கு முன்னாடி போடலாம். சரியா? மற்றது கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம், நிறைய எடிட் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணி காட்டவா? இதை கிளிக் பண்ணி இந்த பாருங்க, ஒன்று ஹைலைட் பண்ணி பிக்சரை பேக் காட்டலாம். சரியா? ம் சரியா? மூவ் பண்ணலாம். சரியா? விளங்க இந்த பார்த்தீங்களா? இந்த விளங்குத ஒவ்வொரு விஷயங்கள் பிஹைண்ட் பண்ணலாம். அதான் பிஹைண்ட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் நடுவில் ஆக்கியிருக்கேன். சரி, இதை ரெண்டு பக்கம் செய்யலாம். இப்போ எனக்கு அந்த ஆப்ஷன்லேயே டைப் பண்ணால் அதே மாதிரி வரும். சார் ஓகே சார். நீங்கள் டைப் மூவ் பண்ணலாம். சரியா? இந்த பிக்சர்ஸை நம்ம வேண்டிய டிசைன்ஸ்க்கு செஞ்சுக்கலாம். அந்த பார்த்தீங்களா? இப்போ இதை கிளிக் பண்ணி நடு இப்போ இதுக்கு கிளிக் பண்ணி இப்படி எடுக்கலாம். அந்த நடுவுக்கு எடுக்கலாம். அந்த இல்லை சேஞ்ச் ஆன விளங்குது தானே உங்களுக்குண்ணா? ஓ சார். ம் பண்டு பண்ணால் அதே மாதிரி போகும். சரி. பேஜ் வந்து அவுட்லைன் பண்றது எப்படி சார்? பேஜ் அவுட்லைனா? அவுட்லைனா? ஓ சார். அவுட்லைன் போயிட்டு டிசைன் போயிட்டு சரியா, டிசைனுக்கு போயிட்டு கொஞ்சம் டிசைன் போயிட்டு பிள்ளைகள் பேஜ் பார்டர் கொடுத்தீங்க அவுட்லைன் ஒன்று வரும். இந்த இதை தானே கேட்டீங்க? ஓ சார். இதுதான். சரியா? ஓகே சார். ரைட். ஓகே. நம்ம பேஜ் வந்து அழகா வரும். சரி, இதை பேசிக்காக நிறைய விஷயங்கள் செய்யலாம். வேற ஒரு உங்களுக்கு இதில் பிக்சர் ஸ்டாட்டிஸ் இல்லாட்டி இன்சர்ட் போயிட்டு ஷேப்ஸில் போயிட்டு பிள்ளைகள் உங்களுக்கு தேவையான மேத்ஸ் பாடத்துக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது ட்ரையாங்கிள் சரி அப்படி டைப் இதை டபுள் கிளிக் பண்ணக்குள்ள உங்களுக்கு வேண்டிய கலர்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் போட்டுக்கலாம். சரியா? கலர்ஸ் இல்லாமல் எடுத்துக்கலாம். சரி, மற்ற இதை வந்து கொஞ்சம் ஷேப் அவுட்லைனை கொஞ்சம் பெருசாகிக்கலாம். ஓகே. இதா புரிஞ்சா? ஷேப்ஸில் உங்களுக்கு தேவையான நிறைய ஷேப்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ இதை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். சரியா? ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரியா? ரொட்டேட்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொட்டேட். இதை டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு வேற கலர் ஒன்று போட்டுக்கலாம். சரியா? இதுல டைப் இதை கொஞ்சம் பெருசாகிக்கலாம். இது ஒரு டைப் பண்ணிக்கலாம். ஹெட் டெக்ஸ்ட் போயிட்டு வெயிட் 10 மேக்ஸ் அப்படின்னு
சரி எனக்கு கலரை மாற்றிக்கலாம். என் ஒயிட்டில் தானே இருக்குது பிள்ளைகள். நீங்கள் அதை வந்து பிளாக்கு ரெட்டுக்கு மாற்றிக்கலாம், பிளாக்கு மாற்றிக்கலாம், கொஞ்சம் எழுத்தை பெருசாக்கிக்கலாம், போல்ட் பண்ணிக்கலாம். நிறைய வேலைகள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். சரியா? பேசிக்கான விஷயம் எல்லாமே அப்ளை பண்ணிக்கணும் அதை. சரியா? ஓகே. ரைட். அந்த கொஷின்ஸில் வந்து என்னென்ன விஷயம் இருக்கு கொஞ்சம் பார்ப்போம். ரைட். முதலாவது கேள்வி பார்ப்போம். முதற்கு கேள்வி விட எழுத இயல்பான்னு கொஞ்சம் பார்ப்போம். ஸ்க்ரீன் விளங்குதா உங்களுக்கு? ஸ்க்ரீன் விளங்குதா பிள்ளைங்க? முதல் இதை 5 எல்லாம் ஃபுல்லாக செஞ்சிட்டோம்னா நம்ம 7வது 8வது செய்யுங்க பிள்ளைங்க பார்ப்போம். 7வது 8வது மட்டும் செய்யுங்களேன். 7வது கொஸ்டின் 8வது. අනිත් කටේ 12000ට 14000ට මේකත් බෑග් 50% ඩොක්ටර් දාලා 6000ට කඩුවේ ගෝල් සිටි එකෙන් ගලුද ඉතින් මේ සර්ජන්ට් ඔයාලේ ස්ටුඩන්ට් එක්ස්පෙරිමන්ට්ස් ගර්ල්ස් ස්කූල් එකේ ඉස්සරහා ගෝල් සිටි අවුලට ඉතින් හાર્ඩ්ස් කරන්න හොයන ඔයාලා දැන් මේ හાર્ඩ් බෑග් එක හાર્ඩ් කැට් බෑග් එක පිටින් ඔයාලට ස්ටික් එකක් ඕකේ එහෙනම් හાર્ඩ් යූස් කරන්නේ නැත්නම් එහෙනම් දාලා කැට් බෑග් එකෙන් ගමු anybody කැට් බෑග් சரி, ஓகே. 7வதுக்கு என்ன விட 7வதுக்கு என்ன வரும்? சதீஸ்வரம் விட பின்னோடு சொல் வழிமுறை வழியாக்கும் எனக்கு உதாரணம் அல்லாதது இது. Sir, Abhi word, sir. ம் Abhi word. அபி வேர்ட் தான் வரும்னா? Oh, sir. அடோப் வேர்டா அபி வேர்டா? Abhi word, sir. சரி, இவர் ஃபாரிக் என்ன வரும் விட? வேர்ட் பெர்ஃபெக்ட். வேர்ட் பெர்ஃபெக்ட். நோட்ஸை நீங்க எழுதலையா? பார்க்கலையா வடிவா? சதீஷ் பாருங்களே, என் ஸ்கிரீன்ல பாருங்களே. அபி வேர்ட் வரும். Okay, sir. வேர்ட் பெர்ஃபெக்ட் வரும். சரியா? லிப்ரா அப்ப ஹெட் ஆஃப் வேர்ட் தான் வராது. சரியா? ஹெட் ஆஃப் வேர்ட் தான் வராது. ஓகே, மைண்ட்ல வச்சு பிள்ளையா. சரியா? திருத்திக் கொள்ளுங்க. ரைட். அடுத்தது பாருங்க, 8வதுக்கு என்ன வரும் விட? 8வது முதலாவது, sir. முதலாவதா? ஷுவரா முதலாவது? Oh, sir.
சார் பார்ப்போம். கேள்வியில ரிப்ரசன்ட் வேர்டு கீழே தானே கோடுக்கு சொல்லியிருக்காங்க. அதான் பார்ப்போம். அது அது அதில் எப்படின்னு பார்ப்போம். காட்டுறேன் உங்களுக்கு. புக் இருக்கா மாட்டா? டெக்ஸ்ட் புக் இருக்கா கையில்? வி ஹேவ் புக். வி ஹேவ் புக். ரெண்டும் கம்பேர் பண்ணி தானே போட்டிருக்காங்க புக்ல. இதை பாருங்க. ஸ்கிரீன் விளங்குதா? அண்டர்லைன் தானே? அண்டர்லைனுக்கு நான் வருது ஏ வேலை பாத்தீங்களா? 5 அடிக்கோடு. சதீஷ் விளங்குச்சா? ஓகே சார். சதீஷ் இது வரும். ஓகே. அப்ப நம்ம இந்த ரெண்டையும் கொஞ்சம் அது வரும். கேள்வி எப்படியுமே இந்த மாதிரி வினாக்கள் தான் வரும். கொஞ்சம் வேர்ட்ல வந்து ஈஸியா இருந்தது, கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் வரும். அது கொஞ்சம் பார்த்துக்கிட்டாலும் சரி. நம்ம சரியா ஓகே சார். பார்த்துக்குவோம். சரி, அப்ப இன்னைக்கு நம்ம கிளாஸ் முடிப்போமா நம்ம? ஓகே சார். ஓகே. ஃபாரிக் நீ படிச்சதெல்லாம் விளங்கிச்சா ஃபாரிக்? அவங்க 2 பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்களோ? ஓகே, குட் நைட் அண்ட் காட் பிளஸ் யூ. சரி சதீஷ், நோட்ஸை கொடுங்க எல்லாத்துக்கும். ஓகே சார். ஓகே, பாய், காட் பிளஸ் யூ. Bye, sir. God bless you.